வளர்ச்சி பங்குகளை தேடியிருக்கிறீர்களா? அன்யூஷுவல் பில்லியனர்ஸ் என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள 7 சிறப்பு நிறுவனங்களை இன்று பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நிறுவனங்கள் உயர்ந்த ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் ஈக்விட்டி, தொடர்ந்து வளர்ச்சி மற்றும் சந்தை ஆதிக்கத்தால் தங்கள் மதிப்பை பல ஆண்டுகளாக நிரூபித்துள்ளன. பங்குகளை ஒன்றொன்றாக பார்ப்போம். ஸ்டாக் ஒன் ஏசியன் பெயிண்ட்ஸ் அதன் பிரிவில் ஒரு லேஜெண்ட். நிறுவனம் அதன் சப்ளை செயின் இன்னோவேஷன்ஸ் மற்றும் கஸ்டமர் சென்ட்ரிக் அணுகுமுறையுடன் டெக்கரேட்டிவ் பெயிண்ட்ஸ் தொழிலை மாற்றியது. ROCE is consistently above 25% over the last decade, and revenue CAGR of 15% over 10 years. It dominates the Indian decorative paints market, with over 40% market share. The important to note is, மூலப்பொருளின் விலையை நுகர்வோருக்கு கடத்தும் நிறுவனத்தின் திறன் விலை நிர்ணய சக்தியை காட்டுகிறது. A hallmark of a growth stock. ஸ்டாக் 2 இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் துறை வங்கியான HDFC வங்கி உயர்தர கடன் மற்றும் குறைந்த NPA-களில் கவனம் செலுத்துகிறது. Their ROCE தொடர்ந்து 20% மேல்தான். இயர்லி growth நாம் பார்த்தால் 10 வருஷத்துக்கு 18% லாபம். So what's the unique factor? Asset qualityயில் சமரசம் செய்யாமல் அளவிடும் அதன் திறன் முதலீட்டாளர்களுக்கு ஒரு கம்பவுண்டிங் மெஷினாக அமைகிறது. ஸ்டாக் 3. மாரிகோ பாரசூட் மற்றும் சஃபோலாவின் பின்னால் உள்ள நிறுவனம். மாரிகோ ஒரு கமாடிட்டி பிளேயரில் இருந்து வலுவான FMCG பிராண்டாக மாறியுள்ளது. அதன் ROCE 30% இருப்பது நிலையானது. Its revenue growth சராசரியா 13% for over a decade. So what sets it apart? பிராண்ட் பில்டிங் அண்ட் இனோவேஷனில் கவனம் செலுத்துவது ஹை மார்ஜின் வகைகளில் நிலையான வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. ஸ்டாக் 4. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பிரீமியம் இன்னர்வேர் சந்தையில் வலுவான இடத்தை உருவாக்கியுள்ளது. Its ROCE is a stellar 50% in its peak years. Also, the revenue growth is double-digit growth consistently over a decade. The unique thing is, இந்தியாவில் ஒழுங்கமைக்கப்பட்ட உள்ளாடை பிராண்டுகளின் குறைந்த ஊடுருவல் எதிர்கால வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ரன்வேயை வழங்குகிறது. ஸ்டாக் 5. பர்கர் பெயிண்ட்ஸ் பெரும்பாலும் ஏஷியன் பெயிண்ட்ஸ்களின் நிழலில் பர்ஜர் பெயிண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெக்கரேட்டிவ் பெயிண்ட்ஸ்களில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. இதன் ROCE ஹியூவர்ஸ் சுமாருக்கு 25%த்திற்கும் 30%த்திற்கும் இடையில் இருக்கிறது. இதன் வருடாதார சராசரி வளர்ச்சி 10 ஆண்டுகளில் 12% ஆகும். And the differentiator is, பிரீமியம் தயாரிப்பு வகைகளில் வலுவான கவனம் செலுத்துதல் மற்றும் தொழில்துறை வீரர்களுடன் இணைந்திருப்பது நிலையான வளர்ச்சியை உறுதி செய்கிறது. ஆக்சிஸ் வங்கி அதன் லாபத்தை மேம்படுத்தவும் NPA-களை குறைக்கவும் பல ஆண்டுகளாக குறிப்பிடத்தக்க மாற்றங்களை சந்தித்துள்ளது. ROCE is rebounding post 2020 with a strong focus on asset quality. In profit growth, YOY growth aggressive cost control காரணமாக சமீபத்தில் வளர்ச்சியானது, and in the future டிஜிட்டல் வங்கியில் முதலீடுகள் வளர்ச்சியை தக்க வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்டாக் 7. ஆஸ்ட்ரல் பாலிடெக்னிக் CPVC பிளம்பிங் தீர்வுகளுக்கு முன்னோடியாக அறியப்பட்ட ஆஸ்ட்ரல் பாலிடெக்னிக் is a market disruptor. Its rose close to 25%, and the revenue growth is robust at 20% CAGR over the last decade. So, why it matters? இந்த பிராண்ட் அட்ஹீசிவ்ஸ்களாக பல்வகைப்படுத்தப்பட்டு பல வருவாய் வழிகளை உறுதி செய்கிறது. இதோ எனது போர்ட்ஃபோலியோ அப்டேட். இந்த பங்குகளில் ஒவ்வொன்றிலும் நான் முதலீடு செய்துள்ளேன். கடந்த 5 ஆண்டுகளில் எனது வருமானம் ஏறக்குறைய 93%, ஆண்டுக்கு சராசரியாக 19%. Check out the power of long-term investing. இந்த 7 நிறுவனங்கள் கம்பவுண்டிங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள். அவர்கள் வலுவான போட்டி நன்மைகளை உருவாக்கியது மட்டுமல்லாமல் தொடர்ந்து வேலை செய்யும் ஃபார்முலா மீது அதிக வருமானத்தையும் வழங்கியுள்ளனர். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வளர்ச்சி பங்குகளில் முதலீடு செய்வதற்கு பொறுமை மற்றும் நீண்ட கால முன்னோக்கு தேவை. இந்த பங்குகளில் எந்த பங்குகளில் நீங்கள் மிகவும் ஆர்வமாக உள்ளீர்கள்? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்கள். Don't forget to like, share and subscribe for more insightful videos. Hit the bell icon to stay updated. Let's grow wealth together.